ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே ஹெல்த்தியாக ஒரு டீ கேக் பண்ணலாமா? அதுவும் நாட்டு சக்கரை, கோதுமை மாவு இதெல்லாம் வச்சு ஒரு ஹெல்த்தியான டீ கேக் பண்ணலாம், பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு 3 முட்டையை இந்த மாதிரி மஞ்சள் தனியாக வெள்ளை தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்த வெள்ளையை ஒரு பீட்டர் வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பீட் பண்ணணும்னா நல்லா ஃப்ளஃபியாக வரணும். எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி ரீச் பண்ண 10 மினிட்ஸ் ஆச்சு. அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. பார்த்தீங்களா நான் இன்றைக்கி எந்த அளவுக்கு பீட் பண்ணியிருக்கேன்ட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சர்க்கரையை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம்ஸ் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேம் மெஷர்மெண்ட் தான். இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணி பீட் பண்ணுங்கள். ஒயிட் சுகர்னால் கூட ஈஸியாக கரைஞ்சிரும். நம்ம இன்றைக்கி நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் கரையிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நம்ம முட்டையோட மஞ்சள் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். இந்த பேட்டர் ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணணும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நான் பீட் பண்ணியிருக்கேன்ட்டு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ரீச் பண்ண 15 மினிட்ஸ் ஆச்சு. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஆயில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 40 mlக்கு ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பட்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டாக நம்ம ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு மெஷர்மெண்ட் பண்ணிக்க எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம்ஸ்க்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா மைதாவில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ப்ரொஃபஷ்னல் பேக்கர்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், பேக்கரி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுவோம், அந்த ஒரு ஹெல்த் கான்ஷியஸில் தான் நான் வீட்டிலே பேக் பண்ணி சாப்பிட்றேன். நான் ப்ரொஃபஷ்னல் பேக்கர்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு யூடியூப் பார்த்து கற்றுக்கினது தான். எனக்கு தெரிஞ்சதை நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். உங்களுக்கு பேட்டர் ரொம்ப திக்காக இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா காசி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லம்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பேட்டரை ட்ரேயில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ட்ரேயில் கொஞ்சமாக ஆயில் ஆர் பட்டர் அப்ளை பண்ணி நம்ம பேட்டரை ட்ரேயில் ஊற்றிடலாம். இன்றைக்கி நான் ஓவனில் 180 டிகிரியில் 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ண போகிறேன். ஒரு ஓவனை பொறுத்து டெம்பரேச்சர் மாறும், டைமிங்கும் மாறும். என்ன தான் நம்ம பேக்கரி டெக்ஸ்சர் அச்சீவ் பண்ணாலும் வீட்லேயே ஹெல்த்தியாக பேக் பண்ணி சாப்பிட்றோன்ற ஒரு ஃபீலே தனி தான். நீங்களும் ஹெல்த்தியாக வீட்லேயே இந்த மாதிரி பேக் பண்ணி சாப்பிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், டாடா.